குட் ஈவினிங். ஸோ இன்னைக்கு யூனிட் 9ல் 8th சரியா, அதாவது 71லேருந்து 80 கொஸ்டின்ஸ் சரியா. ஸோ 100 கொஸ்டின்ஸ் நம்ம யூனிட் 9ல் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் 71 to 80. சரி, தமிழ்நாடு அர்பன் ஹெல்த் ப்ராஜெக்ட் ஃபண்ட், அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம், அதாவது தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் செயலாக்க காலம். ஸோ இந்த சுகாதார திட்டம் வந்து 2016 தொடங்கப்பட்டது. 2010 2024 வந்து தன்னுடைய இலக்கா வச்சு 8 ஆண்டுகள் இலக்கா வச்சிருக்காங்க. டிஎன்பிசி இதில் 7 கொடுத்துருக்காங்க. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ்ல 8 வருடங்கள் தான் சரி. ஸோ 8 வருடங்கள் தான் சரி சரியா. ஸோ இது யாரோட உதவியில் நடக்குது அப்படின்னா ஜிகா. ஜிகானா ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன்ஸ் ஏஜென்சி. ஸோ இவங்களோட உதவியில் நடக்குது. இவங்க வந்து 85% வந்து அவங்களோட ஃபண்டு அவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. மீதி 15% வந்து நம்ம ஸ்டேட் சப்போர்ட் பண்ணுறாங்க சரியா. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட். ஸோ இந்த 85%ங்கிறது 1388 கோடி. ஸோ கேட்கலாம், இதுக்கு முன்னாடி இந்த அமௌண்ட்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ 245 கோடி. ஸோ இதுதான் இதுக்கான மொத்த ஸ்பெண்ட். ஸோ இது என்ன, தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டம் என்ன அப்படின்னா, இந்த திட்டத்தோட குறிக்கோள் அதே மாதிரி அவங்களோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ இவங்க வந்து மதுரை, சென்னை, கோயம்புத்தூர். ஸோ மதுரை, சென்னை, கோயம்புத்தூர் இந்த மூணு ஏரியாவிலையும் அந்த அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளை வலுப்படுத்துவதும் நவீன கட்டட வசதிகளை உருவாக்குவதும் தான் இவங்களோட முக்கியமான ஒரு திட்ட நடவடிக்கையா இருந்தது. ஸோ இவங்க நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணாங்க. அட் த சேம் டைம் இதையும் பண்ணாங்க சரியா. தொற்றா நோய்கள், நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயே வலுப்படுத்தணும். நான் கம்யூனிகபிள் டிசீஸ்னா என்னது? தொற்றாத நோய்கள். ஸோ இதய நோய்களாக இருக்கட்டும், புற்றுநோய்களாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி நீரிழிவு நோய், டயாபிட்டிஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே நம்ம அதுக்கான ஃபண்டமெண்டல்ஸை நம்ம வலுப்படுத்தி ஆகணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ஜப்பானோட டெக்னாலஜிஸ், அதாவது மெடிக்கல் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே இந்த தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி உயர் ரக அறுவை சிகிச்சை மையம், ஆப்ரேஷன் தேட்டர்ஸ். ஸோ பெரிய அங்கே இருக்கிற அந்த பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். இது எல்லாத்தையும் தான் தன்னுடைய அப்ஜெக்டிவ்ஸாக வச்சு இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது சரியா. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட இனிஷியேட்டிவ். இதே மாதிரி இன்னொரு திட்டம் நடந்தது, தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம்னு ஒரு திட்டம் ஒன்று தொடங்கினது வேர்ல்டு பேங்கோட கொலாபரேஷன்ஸ்ல சரியா. தமிழ்நாடு சுகாதார சீரமைப்பு திட்டம். ஸோ இது என்னன்னா, இது வேர்ல்டு பேங்கோட கொலாபரேஷன்ஸோட நடந்தது சரியா. வேர்ல்டு பேங்க் வந்து 70%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 30%. ஸோ இவங்களோட திட்ட காலம் வந்து அது 2024 வரைக்கும் தான். ஸோ 5 வருஷம், 5 இயர்ஸ். ஸோ 19 to 24 அவங்க இலக்கா வச்சு செயல்பட்டது 19 to 24 சரியா. இவங்களும் இந்த மேம்படுத்தப்பட்ட தரமான சிகிச்சை இது எல்லாத்தையுமே இலக்கா கொண்டது. அந்த மக்களை தேடி மருத்துவம் இல்லையா, அது கூட இந்த திட்டத்தோட ஒரு முக்கியமான இதுதான் சரியா. ஸோ ஹவு மெனி வெட்லாண்ட்ஸ் ஆர் தேர் இன் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் எவ்வளோ வெட்லாண்ட்ஸ் இருக்கு, இந்த மாதிரிலாம் வெட்லாண்ட்ஸ் கவுண்ட்ஸு இப்படிலாம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் எங்கே போய் படிப்பீங்க? பாலிசி நோட்ஸில் தான் இருக்குது சரியா, வேறு எங்கேயுமே இல்லை. பாலிசி நோட்ஸை கொஞ்சம் செலக்ட் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா. ஸோ 24 66 84. ஸோ நான் அப்படி வச்சுருக்கேன், 24 6 84 ஞாபகம் வச்சுருக்கேன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து 24,684 வெட்லாண்ட்ஸ் இருக்கு. எவ்வளோ ஹெக்டர்ஸ்னா, இது டோட்டல் ஹெக்டர்ஸ் வந்து 902534 சரியா. ஹெக்டர்ஸ் பரப்பளவு இந்த வெட்லாண்டோட மொத்த நீளம் வந்து 902534. ஸோ தமிழ்நாட்டோட ஜாகிரபிக்கல் ஏரியாவில் 6.92% வந்து இந்த வெட்லாண்ட்ஸ் வந்து இருக்கு சரி. தமிழ்நாட்டிலே அதிகமான வெட்லாண்ட்ஸ் கொண்ட டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து ராமநாதபுரம். கம்மியா இருக்கிறது கோயம்புத்தூர். ஓகேவா. ஸோ இந்தியா வந்து இன்டர்நேஷனல் டே, வெட்லேண்ட் டே செலிப்ரேட் பண்ணுறாங்கல்ல. ஸோ வெட்லேண்டுக்குன்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு, என்ன ராம்சர் கன்வென்ஷன்ஸ். வெட்லேண்ட்னா ஈரநிலங்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு கன்வென்ஷன் வந்து ராம்சர் கன்வென்ஷன். ஸோ இது எந்த வருஷம் தொடங்கினா, 1971 தொடங்கினாங்க சரியா. இந்தியாவில் வந்து 81 சம்திங்ல இது நடைமுறைப்படுத்தப்பட்டது சரியா. இது வந்து வெட்லேண்டை பாதுகாக்கிறதுக்கான ஒரு கன்வென்ஷன்ஸ் ஓகேவா. ஸோ இதுக்காகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஈரநிலங்கள் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். சரியா, வெட்லேண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டங்களை செயல்படுத்துறாங்க.
2021 26, அதாவது 2021 22 நிதியாண்டுல இருந்து 2025 டு 26 நிதியாண்டு வரைக்கும் இந்த 5 வருட காலங்கள்ல 100 ஈரநிலங்களை கண்டறிஞ்சு அதற்கு வந்து ஒரு ஜாகிரபிக்கல் ஐடென்டிபிகேஷன்ஸ் அதை வந்து ஒரு வரைபடமா வச்சு அதோடைய சுற்றுச்சூழல் சமநிலையை பாதுகாக்கிறதுக்காகவே இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. 2021 தொடங்கப்பட்டது. சரியா? தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் அப்படின்னு சொல்லி ஈரநிலங்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று தொடங்கினாங்க. சரியா? மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இது எல்லாத்தையுமே நோக்கமாக வச்சுதான் இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டது. ஓகே, ஸோ இந்த திட்டம் வந்து கொஞ்சம் முக்கியமானது. இதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஎம் மிஸ்டி அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமும் வெட்லாண்டை பாதுகாக்கிறதுக்காக தொடங்கப்பட்டது. எந்த ஆண்டில் தாழ்த்தப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினருக்கான ஆணையம் பட்டியல் உறுப்பினர்களுக்கு தேசிய ஆணையமாக மறுபெயர் இடப்பட்டது. The Commission for Scheduled Caste and Scheduled Tribes has been renamed as National Commission for Scheduled Caste and Scheduled Tribes. ஓகேவா? ஸோ கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அண்ட் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அப்படின்னு எந்த வருஷம் தொடங்கினாங்கன்னா 1978. கமிஷன் ஃபார் ஷெட்யூல்ட் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் இது தொடங்கினதே 1978 தான். ஸோ அடுத்து 1987 நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST 87 ஆன்சர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இது ரெண்டா பிரிஞ்சது. ஸோ 2003 89th அமெண்ட்மெண்ட் CAA 89th CAA என்னவா புரிஞ்சுது? NC/SC NC/ST. ஸோ ரெண்டா பிரிச்சாங்க. சரியா? ஸோ அப்புறம் அதுபடி என்னது 338 ஆர்டிகல் 338 வந்து NC/SC. அடுத்து 338A வந்து NC/ST. சரியா? இது போக NCBC 1993 தொடங்க பண்ணாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் NCBC 1993 தொடங்கப்பட்டது. ஓகேவா? 1993 தொடங்கப்பட்டது. ஸோ இதுக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் 102 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல 338B கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் வந்து இதுக்கு கிடைச்சது. ஓகே, ஸோ அப்போ கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப் மாறுறது வந்து 1987 மார்ச். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் மிக நீளமான நெடுஞ்சாலை ஆகும். இது ஒசூரில் இருந்து எங்கு வரை செல்கிறது? ஸோ இந்தியாவிலே மிக நீளமான நெடுஞ்சாலை இது NH44 தான். கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில இருந்து எங்க போகுது? ஸ்ரீநகர் வரைக்கும் போகுது இல்ல? கன்னியாகுமரி ஸ்ரீநகர் வரைக்கும். ஸோ இது எங்க வர போகுதுன்னா அப்படியே ஒசூர் வழியா போகும். சரியா? ஒசூர் அப்ப எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? கன்னியாகுமரியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ரோடு எந்த இதில் பில்ட் பண்ணாங்க? நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் 1998 நேஷனல் ஹைவே டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு மிஷன் மூலமாக தான் இந்த ரோடை வந்து பில்ட் பண்ணாங்க. ஓகே, இதை பில்ட் பண்ண அமைப்பு வந்து நாய் NHA. எந்த வருஷம் தொடங்கினாங்க? 1995. NHA ஆக்ட் 1988. சரியா? இவங்களோட ஒரு திட்டம் தான் தங்க நாற்கரை சாலை கோல்டன் குவாட்ரிலேட்டரல். ஸோ எங்கெங்க இருக்கு? ஸோ சென்னை, மும்பை, டெல்லி, கொல்கத்தா, சென்னை. ஓகே, ஸோ இதுதான் தங்க நாற்கரை சாலை. நெக்ஸ்ட், சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது. தாலி என்பது ஆணுக்கு பெண்ணின் அடிமைத்தனத்தின் கொடூர சின்னமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த சுயமரியாதை திருமணங்கள்ல தாலி கரெக்டா? ஸோ போத் ஆர் கரெக்ட் தான். சரியா? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். பெரியார் வந்து சுயமரியாதை திருமணங்களை வந்து 1927 நடத்த ஆரம்பிச்சிட்டார். சரியா? 1927 முதல் திருமணம் வந்து சுகிலநத்தம் அருப்புக்கோட்டை பக்கத்துல தான் நடக்குது. சுகிலநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அருப்புக்கோட்டை பக்கத்துல தான் இந்த திருமணம் வந்து முதல் நடக்குது. இதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கழிச்சு தான் கான்ஸ்டியூஷன் திருமணம் செய்யறதுக்கான
பர்மிஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து சட்டப்பூர்வமாக மாற்றுறாங்க. சரி, அது எப்படின்னா 1967 அண்ணாதுரை தான் அதை பண்ணுறாரு. சிஎன் அண்ணா அவர் தான் சுயமரியாதை சட்டத்தை கொண்டு வராரு. சரியா? ஸோ அது என்ன சுயமரியாதை சட்டம் அப்படின்னா, சுயமரியாதை சட்டம்னா நீங்கள் வந்து க இதுக்கு நீங்கள் இந்து திருமண சட்டங்கள் படி நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுடைய சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் ஃபாலோ பண்ணணும். அதுவே சுயமரியாதை திருமணங்களை படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னா எந்த சடங்கு சம்பிரதாயங்கள் இல்லாமல் தாலி கூட இல்லாமல் மாலை எதுனா நீங்கள் உங்களோட விருப்பம் தான், ஒரு உறுதிமொழி மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். சரியா? ஸோ அந்த திட்டம் வந்து அது அந்த அந்த சட்டம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. ஓகே, உண்மை ரெண்டுமே சரியான விளக்கம் தான். சரியா? கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அடுத்து 1995ஆம் ஆண்டு கட்டப்பட்ட முல்லை பெரியார் அணையின் தலைமை பொறியாளர் யார்? தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தேனி சைடில் இவருக்கு பொங்கலே கொண்டாடுவாங்க. சரியா? கர்னல் ஜான் பென்னிக்விக். இவருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. சரியா? போன ஜெயலலிதா கவர்மெண்ட்ல 2014 ஆர் 13ல் அவருக்கு தேனியில் ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்காங்க. அங்கே பொங்கல் கூட பென்னிக்விக் பொங்கல்னு சொல்லி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சரியா? எட்வர்ட் லூட்டியன்ஸ் எங்கே எதை கட்டினார்? நம்மளோட முன்னாள் பாராளுமன்றம். இப்போ இருக்கிற பாராளுமன்றம் இல்லை, முன்னாள் பாராளுமன்றம். அதான் முன்னாள் பாராளுமன்றத்தை கட்டினார். ஓகே, ஸோ அடுத்து அன்னை தெரசா பொறுத்துக. இதை நம்ம நிறைய தடவை பார்த்துட்டோம். சரியா? ஸோ முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமணம். அன்னை தெரசா ஆர்ஃபன் கேர்ள்ஸ். மணியம்மையார் மணியம்மை ஸோ தர்மாம்பாள் வந்து விதவை மறுமணமா? ஸோ ஓகே, தர்மாம்பாள் ஏழை விதவை தாயின் பெண்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோங்கிறது 2015 தொடங்கப்பட்ட திட்டம். சரியா? 2015 தொடங்கப்பட்ட திட்டம். என்ன முக்கியமா என்ன என்ன கான்செப்டாக தொடங்கினாங்க அப்படின்னா இது செக்ஸ் ரேஷியோ. சரியா? சைல்டு செக்ஸ் எஸ்ஆரையும் சிஎஸ்ஆரையும் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக கொண்டு வந்ததுதான். செக்ஸ் ரேஷியோவையும் சைல்டு செக்ஸ் ரேஷியோவையும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக 2015 கொண்டு வந்தது. இந்த திட்டம் தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சு இப்போ அடுத்து இந்த செலிப்ரேஷனை இப்போதான் ரீசெண்டாக பண்ணேன். சரியா? நெக்ஸ்ட் ஆர்ஜிஎஸ்சிஏஜி. ஆர்ஜிஎஸ்சிஏஜினா ராஜீவ் காந்தி ஸ்கீம்னு சொல்லுவாங்க. சரியா? ராஜீவ் காந்தி ஸ்கீம் எம்ப்ளாய்மெண்ட் அடலசன்ட் கேர்ள்ஸ். சரியா? ஸோ இது என்ன அப்படின்னா இந்த திட்டத்தை தான் சாப்லா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நோட் பண்ணிக்கோங்க, சாப்லா. இது 2010 தொடங்கப்பட்ட திட்டம். ஸோ அடலசன்ட்ல இருக்கிற பெண்களுக்காகவும் இவங்க ஸ்கூல்ஸ் போகலாம், ஸ்கூல் போகாம கூட இருக்கலாம். ஸோ அந்த பெண்களுக்காக இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டுச்சு. சரியா? அந்த திட்டம் என்னெல்லாம் பண்ணுச்சு அப்படின்னா நியூட்ரிஷன்ஸ், நேஸ் அந்த இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் சொன்னோம் இல்லையா, ஐசிடிஎஸ்னு, அந்த திட்டத்தோட இதை இணைச்சாங்க 1975. ஸோ நியூட்ரிஷன்ஸு, எஜுகேஷனு, நான் எஜுகேஷனு, லைஃப் ஸ்கில்ஸு, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கொடுத்தாங்க. வொகேஷ்னல் ட்ரைனிங்கும் தான். ஸோ ஒரு பெண் வந்து பின்னாடி வந்து அவங்க எம்பவர் ஆகிறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அதை எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிறத தான் தன்னுடைய இலக்கா இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து தான் இவங்க ராஜீவ்காந்தி ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமை சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்கீம் வந்து சாப்லா ஸ்கீம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஓகே, அடுத்து ஐஜிஎம்எஸ்ஒய். ஸோ இந்திரா காந்தி மாத்ரிவ யோஜனா. ஸோ மாத்ரிவ சியாம் யோஜனாவா சம்திங், அதில் இதெல்லாம் சான்ஸ்கிரிட் நேமாக தான் இருக்கும். சரியா? ஸோ இங்கே இந்த ஸ்கீம் வந்து இப்போ என்ன, இந்த ஸ்கீம் இதுவும் 2010 தொடங்கப்பட்ட ஸ்கீம் தான். சரியா? இந்த ஸ்கீமோட பேர் தான் இப்போ பிஎம் மாத்ரு வந்தன யோஜனா. பிஎம் மாத்ரு வந்தன யோஜனா. ஸோ பிஎம்எம்விஒய். ஸோ இந்த இந்த மாத்ரு வந்தன யோஜனா கீழே என்ன கொடுக்குறாங்க? 5000 ரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்கு. சரியா? ஸோ இது வந்து என்ன எதுக்காக அப்படின்னா எம்எம்ஆர் ரேஷியோவும் ஐஎம்ஆர் ரேஷியோவும் கம்மி பண்ணுறதுக்காக. இந்த திட்டம் தான் தமிழ்நாட்டில் எந்த பேரில் அழைக்கப்படுது? முத்துலட்சுமி மகப்பேறு திட்டம். சரியா? முத்துலட்சுமி, டாக்டர் முத்துலட்சுமி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஸ்கீம். சரியா? உஜ்வாலா அப்படிங்கிறது டிராஃபிக்கிங்ஸ், குழந்தைகளை வந்து டிராஃபிக்கிங் 2016 தொடங்கப்பட்டது. கடத்தல், பெண் குழந்தைகள் கடத்துறது தடுக்கிறது. ஸோ அதான் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிராஃபிக்கிங். ஸோ டி வந்து 1. ஸோ டிக்கு வந்து 1. அப்புறம் பாலின விகித முன்னேற்றம் ஏ. ஸோ 1
டிக்கு வந்து 1, இதுக்கு வந்து செகண்ட். ஸோ ஆன்சர் வந்து சி. ஓகேவா? சரி. இந்த முத்துலட்சுமி ரெட்டி திட்டத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும். தமிழ்நாட்டில் முத்துலட்சுமி ரெட்டி திட்டம் வந்து 1987 தொடங்கப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதுக்கு 5000 ரூபாய் தராங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் டோட்டலாக இந்த 5000 சேர்த்து 18,000 ரூபாய் தராங்க. சரியா? 18,000 ரூபாவா தர்றாங்களா அப்படின்னா 18,000 ரூபாவா தரல, 14,000 ரூபாய் அமௌண்ட்டு. மீதி 4,000 ரூபாய் வந்து ஒரு கிட் கிட் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க, 2 நியூட்ரிஷன் கிட்ஸ், ஊட்டச்சத்து பெட்டகம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இந்த 14,000 3 டேமாக கொடுக்குறாங்க. சரியா? 6,000, 6,000, அடுத்து 2,000. சரியா? 3 டேமாக கொடுக்குறாங்க. இந்த 4,000 2 டேமாக கொடுக்குறாங்க. அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு வந்து அவங்க அதாவது பிறக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, ஆன்டிநட்டால் கேர்னு சொல்லுவாங்க. ஆன்டிநட்டல் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அந்த குழந்தையை கண்காணிக்கணும். வயிற்றுல இருக்கும்போது அந்த குழந்தையை கண்காணிக்கிறதுக்காக 3 மாசத்தோட பிரெக்னன்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கு அடுத்து 4வது மாதம், அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு அப்புறம் 4வது மாதம், அதுக்கப்புறம் ஆஃப்டர் பிறந்ததுக்கு அப்புறம் 9 மாதம் அவங்க எல்லா தடுப்பூசியும் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இது கவர் ஆகும். சரியா? ஸோ அதை இலக்கா வச்சு தான் இந்த திட்டம் வந்து செயல்பட்டுச்சு. அடுத்து, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பட்டியல் ஜாதியினர் மற்றும் பழங்குடிகளுக்கான இடங்களின் எண்ணிக்கை. ஸோ பழங்குடிகளுக்கான இடங்களின் எண்ணிக்கை வந்து 2 தான். 2 அந்த 2 எந்த ஒரு பட்டியல் இனத்திற்கு 44. ஓகேவா? பழங்குடியினருக்கான 2, ஒன்று சேந்தமங்கலம், இன்னொன்று ஏற்காடு. ஏற்காடு. ஓகே. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். இந்தியாவின் மிகப்பெரிய காற்றாலை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஸோ மிகப்பெரிய காற்றாலை வந்து தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி முப்பந்தல் ஏரியாவில் இருக்கு. சரியா? தொடர்ச்சியாக நம்ம கிளாஸஸை வந்து கவனிங்க. ஸோ இன்னைக்கு வந்து யூனிட் 9ல் வந்து பார்ட் 8 போட்டிருக்கோம். பார்ட் 9, பார்ட் 10க்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ஆக்டிவ் கொஸ்டின்ஸ் ரெகுலராக நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? ஆக்டிவ் கொஸ்டின்ஸும் இருக்கும், அதே நேரம் யூனிட் 8ம் இருக்கும். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த சேனலில் நம்ம யூனிட் 8, யூனிட் 9 அண்ட் ஆக்டிவ் இதை நம்ம கவர் பண்ணுவோம். மீதி எல்லாமே டெலகிராம் குரூப்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அன்னன்னைக்கு டெய்லி ஆல்மோஸ்ட் நம்ம பாலிட்டி கிளாஸஸ் ரெகுலராக போயிட்டுருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் செஷன். ஸோ அதுலேயும் நீங்கள் வந்து கலந்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.